நான் உங்க குடியரசு பாண்டியன் சென்னை அரும்பக்கம் எம்எம்டி காலனிலேருந்து உங்கள்ட்ட இந்த காணொலியை வந்து நான் பதிவு பண்றேன். இந்த வாகனம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்களா வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னை அரும்பக்கம் எம்எம்டி காலனில வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. காலையில அதாவது இன்றைக்கு மே மாதம் 2025ஆம் ஆண்டு 3வது நாள் இன்னைக்கு காலையில வந்து 11 மணி 7 நிமிஷம் 35 செகண்டுக்கு வந்து வானகரம் டோல் பிளாசா வந்து கடந்து போனதா குறிப்பிட்டு இந்த வண்டி உரிமையாளரோட ஃபாஸ்டாக் அக்கௌண்ட்ல இருந்து 55 ரூபா வந்து டிடெக்ட் பண்ணிருக்காங்க. அது தொடர்ந்து அடுத்து ஆத்தூர், திருமாந்துறை, விக்கிரவாண்டி, பரனூர், சமயபுரம் இந்த டோல்கேட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 15 நிமிஷத்துக்குள்ளார, அதாவது காலையில் 11:07:35 இருந்து 11:23:50 வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 டோல்கேட் வந்து கடந்து போயிருக்கிறதா வந்து என்ட்ரி பதிவாகி இந்த உரிமையாளரோட ஃபாஸ்டாக் அக்கௌண்ட்ல இருந்து பணம் வந்து டிடெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா உரிமையாளர் வந்து உறுதிப்படுத்தின செய்தியின் படியும் சரி, நாங்க வந்து நேரடியா வந்து இந்த வண்டி வந்து எங்க இருக்கு என்ன அப்படின்றத வந்து செக் பண்ணதுலயும் சரி, இந்த வண்டி வந்து இன்று எங்கேயுமே போல சென்னையில அரும்பாக்கத்துல எம்எம்டி காலனில தான் இருக்கு. இது தொடர்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டாகோட கஸ்டமர் சர்வீஸ்க்கு வந்து கால் பண்ணி புகார் கொடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா இந்த புகார் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ டெக்னிக்கல் எரரா இருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு அலட்சியமான பதில சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த புகார் மேல வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏறக்குறைய 45 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன வகையான மோசடி? 89ங்கிற பதில வந்து 88ன்னு போட்டுட்டாங்க, ஒரு எண் தவறாயிடுச்சு அப்படியே ஒரு ஹியூமன் எரரா இருக்கலாம். ஏன்னா பல டோல்கேட் வந்து பாத்தீங்கன்னா வந்து தொழில்நுட்ப குறைகள் வந்து அவ்வப்போது செயல்படுறது இல்லை. அந்த மாதிரி ஒரு என்ட்ரி வந்து தவறுதலா இருக்கலாம். ஆனா 1 அல்ல 2 அல்ல 7 பதிவுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாகனம் வந்து சென்னை வானகரத்துல இருந்து திருச்சி சமயபுரம் வரைக்கும் போனதான் வந்து பதிவாயிருக்கு. அதற்கான தொகை வந்து இந்த வண்டியோட உரிமையாளரோட ஃபாஸ்டாக் அக்கௌண்ட்ல இருந்து டிடெக்ட் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு யார் பொறுப்பு? இது வந்து 45 நாள் கழிச்சுதான் வந்து இந்த புகாருக்கு வந்து தீர்வு கொடுப்போம் அப்படின்னு அலட்சியமான பதில வந்து இந்த ஃபாஸ்டாக் நிர்வாகம் சொல்லியிருக்கு. அப்படின்னா ஒரு வாகனத்துக்கு ஒரு வண்டிக்கு இந்த மாதிரி வந்து 7 என்ட்ரி போட்டு அவங்க வந்து இந்த தொகை வந்து எடுத்திருக்காங்க. எத்தனை வண்டிக்கு இந்த மாதிரி வந்து எத்தனை முறை வந்து எடுத்திருக்காங்க? அது மட்டும் இல்லாம எத்தனை பேர் வந்து இது வந்து தெரிஞ்சு நமக்கு வந்து நம்ம வண்டி இந்த பகுதியில் வந்து செல்லவே இல்லை, ஆனா வந்து நமக்கு தவறுதலா வந்து இந்த மாதிரி தொகை எடுத்திருக்காங்க அப்படின்னு எத்தனை பேருக்கு வந்து ஒரு இன்டிமேஷன், ஒரு அவேர்னஸ் இருக்கும்? எத்தனை பேர் இந்த மாதிரி புகார் பண்ணியிருப்பாங்க? அந்த புகார்கள் மேல வந்து எத்தனை புகார் வந்து சரி செய்யப்பட்டிருக்கு, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இந்த தவறுகள் வந்து தெரிந்தே நடக்கிறதா தெரியாம நடக்கிறதா? இதனால இந்த தவறுகள் வந்து பலனடைறவங்க யாரு? ₹1 வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் நம்ம பண்றோம். ரேஷன் கடையில வந்து 50 கிராம் வந்து சர்க்கரை கம்மியாயிடுச்சுன்னு சொன்னா வந்து நம்ம அவ்வளவு போராட்டம் பண்றோம். ஆனா கண் எதிர நம்ம ஃபாஸ்டாக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கையை வந்து தகர்க்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய மோசடி நடந்துட்டு இருக்கு. இது தொடர்பா வந்து என்ன இந்த ஃபாஸ்டாக் நிர்வாகம் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, என்ன செய்ய போறாங்க? துறை சார்ந்து இந்த அரசு துறைகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது தொடர்பா வந்து ஒரு நிரந்தர தீர்வு வந்து என்ன முன்வைக்க போறாங்க அப்படிங்கறது வந்து நம்ம முன்னாடி இருக்க மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இந்த பிரச்சனை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களோட நண்பர்கள் குடும்பத்தினருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த பிரச்சனை தொடர்பா வந்து உங்களோட குரலை உயர்த்தி இது வந்து மிகப்பெரிய தீர்வை நோக்கி செல்றதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு வந்து நான் எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். அன்புடன் உங்கள் குடியரசு பாண்டியன். வணக்கம்.